மேடம், உங்க பிளான் பிரச்சனையில தான் போய் முடியும்னு நான் அப்பவே சொன்னேன். பாருங்க எவ்வளவு கன்ஃபியூஷன் ஆயிருச்சுன்னு. இல்ல அசோக், நான் நம்ம ஆளுங்க கிட்ட டம்மியான ஆயுதங்களோட தான் வர சொன்னேன். ஆனா இவனுங்க கிட்ட நிஜமான ஆயுதமா இருந்தது. நான் வேற மயக்கத்துல இருந்தேன். அவனுங்க கொலவெறி புடிச்சவனுங்க. துர்கா கெஞ்சி கேட்டாலாம், இவனுங்க மன்னிச்சு விட்டானுங்களாம். இவன் என்ன நடந்ததுன்னு சொல்ல வந்தான். துர்காவை பார்த்ததும் அப்படியே பிளேட்டை மாத்திட்டான். துர்கா வேணும்னே எங்களை கொல்ல வந்தவனுங்க இவனுங்க கிடையாதுன்னு அடிச்சு சொல்றா. இப்ப நான் என்ன முடிவுக்கு வரதுன்னே தெரியல. அண்ணா, ரொம்ப வலிக்குதாண்ணா? உங்க எல்லாருக்கும் சீக்கிரம் சரியாகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்கக்கா. மேடம், எனக்கு ஒன்று தோணுது, சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இந்த ரவுடிங்க இங்க தான் இருக்க போறானுங்க. நான் இங்க இருந்து துர்காவை கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் கூட நீங்க அவனுங்க கிட்ட பேசி பாருங்க. ஓகே அசோக், நீங்க சொல்றதும் சரிதான். துர்கா தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கா. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிப்பேன். துர்கா மேல எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் நிரூபிப்பேன். ஆனா எனக்கு என்ன ஒரு நிம்மதினா, துர்காவை பத்திரமா ஒப்படைப்பேன்னு கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா, அந்த விதத்துல கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நீங்க துர்காவால சந்தேகப்படுறீங்க, அப்ப காப்பாத்தினது துர்கா தானே? ஆமா, கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஓகே மேடம், நான் துர்காவை கூட்டிட்டு கிளம்புறேன். துர்கா, சினியா, நாம போலாமா? மேடம், நாங்க கிளம்பட்டுமா? அந்த குளத்தங்கரைக்கு நம்ம போகவே இல்லை. என்கிட்ட நிறைய கேட்கணும்னு கூட்டிட்டு போனீங்க. ஆனா யாரோ நடுவுல பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. சரி, வேற ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போங்க மேடம். வர மேடம். மேடம், ஒரு நிமிஷம். அண்ணா, அண்ணா, நான் போயிட்டு வரேன். எல்லாரும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்கக்கா, போயிட்டு வாங்கக்கா. போயிட்டு வாங்கக்கா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. சரிங்கக்கா. போலாம் சின்னையா. துர்கா, நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். ஆனா நான் உன்னை விட ஸ்மார்ட். சீக்கிரம் எல்லா உண்மையும் வெளியே வரதான் போகுது. ஏங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி கடைசியில நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. உங்களை பார்க்க நாங்க எல்லாரும் இங்க வரோம். தனியா நின்னு உங்களுக்கு அப்படி என்ன யோசனை? நான் யோசிக்கிறது இருக்கட்டும். என்ன எதுக்காக தேடுனீங்க? துர்காவும் நந்தினி வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்ன? இன்னும் வரலங்க. நான் உங்களை சாப்பிடுறதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன். இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சலா? நந்தினி துர்காவை காலையில கூட்டிட்டு போனா, இது வரைக்கும் அவங்கள பத்தி ஒரு தகவல் கூட தெரியல. உங்களுக்கு யாருக்காவது அதை பத்தி கவலை இருக்கா? ஆனா நேரத்துக்கு மட்டும் சாப்பிடணும், அவ்வளவுதானே? அண்ணே, உங்க பதட்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எதிரிகளை அழிக்கணும்னா முதல்ல நாம நல்லா இருக்கணும்ல. நம்மளை காட்டி கொடுக்கணும்னா துர்கா எப்பவோ காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறது
துர்காவா இல்லையாங்கிற குழப்பமே இன்னும் தீர்ந்த பாடு இல்லையாண்ணா. உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. இப்ப எதுக்காக நான் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்லடா, நந்தினியும் துர்காவும் சேர்ந்து போனாங்கல்ல, அவங்க 2 பேரையும் முடிக்க சொல்லி ஒரு டீமை செட் பண்ணி அனுப்பியிருந்தேன். இது வரைக்கும் துர்காவும் நந்தினியும் வீடு வந்து சேரல. நான் அனுப்பின ஆளுங்க கிட்ட இருந்து போனும் வரல. நான் கால் பண்ணா யாரும் எடுக்கவும் இல்ல. அங்க என்ன நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அதான் அந்த டென்ஷன்ல தான் நான் உங்க எல்லாரையும் புடிச்சு கத்திட்டேன். என்னங்க இது? அவங்களை கொல்ல ஆளுங்களை அனுப்பியிருக்கீங்க. இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட கூட சொல்லல? சொல்லிட்டு செஞ்சாதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அப்புறம் சொல்லிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கும் விட தெரியல. அப்பா, நந்தினி திடீர்னு வந்து துர்காவை கூட்டிட்டு போனாங்க. உடனே எப்படி ஆளுங்களை செட் பண்ணீங்க? அவங்க ஒன்னா போவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? ஆமா, எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படிப்பா? எனக்கு வேண்டியப்பட்ட ஒரு பழைய ரவுடி இருக்கான். நேத்து நைட்டு அவனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ, யாரு? ஐயா, நான் தான் சங்கர் பேசுறேன் ஐயா. சங்கரா? என்னடா புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் ஐயா. ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது, அதை சொல்லதான் கால் பண்ணங்க ஐயா. சொல்லு சங்கர். அந்த போலீஸ்காரி நந்தினி இருக்காளங்க ஐயா, என் ஃப்ரெண்டு கனகராஜுக்கு போன் பண்ணி ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க ஐயா. என்னது? நந்தினியா? என்ன வேலைடா? தன்னோட கூட்டிட்டு வர ஒருத்தர் முன்னாடி தன்னையே அட்டாக் பண்ற மாதிரி நடிக்க சொல்லிருக்கா. போலீஸ்காரி ஒரு கூலிப்படைக்கு போன் பண்றதே அதிசயம். பொதுவா ஆள காலி பண்ணு இல்ல கைய கால உடனே சொல்லி அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா இவ எதுக்காக தான் கூட்டிட்டு வர ஆளு முன்னாடி தன்னையே அட்டாக் பண்ற மாதிரி நடிக்கணும்னு சொல்றா? அவங்க கூட்டிட்டு வர ஆளு நந்தினி அட்டாக் பண்றத பார்த்து பயந்து ஓடுறாங்களா இல்ல போலீஸ்காரிய காப்பாத்த திருப்பி அட்டாக் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்குவான். அதாவது கூட வரவங்க கோழையா தைரியசாலியான்னு செக் பண்ண போறாங்களாம். சரி, போலீஸ்காரங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அவங்க எதையோ பண்ணிட்டு போறாங்க. இத நீ எதுக்குடா எனக்கு போன் பண்ணி சொல்ற? ஐயா, அவங்க கூட கூட்டிட்டு வர போறது யாரு தெரியுமா? உங்க மருமக துர்காவை தான். என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, ஏற்கனவே நீங்க உங்க மருமக துர்காவை கொல்றதுக்கு பிளான் போடுறீங்கன்னு பாஸ்கர் என்கிட்ட சொல்லிட்டான். அதனாலதான் என் காதுக்கு வந்த இந்த மேட்டர் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமோன்னு நான் போனே பண்ணேன். டேய் சங்கர், உண்மையிலேயே நீ சூப்பரான விஷயம் தான்டா சொல்லியிருக்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு நிமிஷம் அப்படியே இரு, அப்படியே இரு. சரிங்கய்யா. டேய் சங்கர். ஐயா. இது பாரு, நான் சொல்றத கவனமா நல்லா கேட்டுக்க. நான் ஒரு கூலிப்படைய செட் பண்றேன். சரிங்கய்யா. அதுல இருந்து மாறின்னு ஒருத்தன் உனக்கு போன் பண்ணுவான். அவன்கிட்ட நந்தினியோட பிளான பத்தி சொல்லு. நந்தினி துர்காவை எப்ப கூட்டிட்டு வர்றா, நீங்க துர்கா முன்னாடி நந்தினி அட்டாக் பண்ண போற இடம், டைம் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடு. சரி சரிங்கய்யா. இத பாரு, மாறி அதுக்கு முன்னாடியே உங்களை லாக் பண்ணிட்டு உங்களை மாதிரி அவனுங்களும் நந்தினிய அட்டாக் பண்ண போகட்டும். ஆனா அவனுங்க நடிக்க மாட்டானுங்கடா. நிஜமாவே நந்தினிய காலி பண்ணிடுவானுங்க.
அவளை காப்பாத்த வந்தாலும் சரி வரலனாலும் சரி துர்காவையும் அவனுங்க போட்டு தள்ளிடுவானுங்க. டேய், நான் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. சரிங்க ஐயா. அப்புறம் அது வந்துங்க ஐயா. டேய் டேய், பொன்னான தகவல் கொடுத்திருக்கியடா. உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. ஆனா தயவு செஞ்சு என் பேர் மட்டும் வெளியே தெரியாம பாத்துக்கோங்க ஐயா. என்னடா உளற? நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. என்கிட்ட இருந்து ஒரு தகவல் வெளியில போகுமா? நீ எதுக்கும் பயப்படாத. இங்க பாரு, மாறி உனக்கு போன் பண்ணுவா. நந்தினிய பத்தின தகவலை அத்தனையும் சொல்லிடு. மத்தத அவன் அவன் பார்த்துப்பான்டா. புரிஞ்சதா? சரிங்க சரிங்க. சரி, நான் வச்சிடுறேன். நான் மாறிக்கிட்ட பேசணும். சரிங்க. ஏய் நந்தினி, வகையா வந்து மாட்டிக்கிட்டடி. இதுல என்ன அழகுனா, நீ மட்டும் மாட்டலடி. இவ்வளோ நாளா நான் துடிக்க துடிக்க கொள்ள நினைக்கிற அந்த துர்காவையும் சேர்த்து சிக்க வச்சிருக்க. ஏய், என்னையா நீ சந்தேகப்படுற? உங்க ரெண்டு பேரையும் காலி பண்ற காலி பண்ற காலி பண்றடி. நான் பிளான் பண்ணபடி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கணும். ஏன்னா நான் அனுப்புன ஆளுங்க அப்படிப்பட்டவனுங்க. ஆனா அங்கிருந்து ஒரு தகவலையும் காணோம். நந்தினியும் துர்காவும் வீடு திரும்பல. அப்படின்னா பசங்க அவங்க கதையை முடிச்சிட்டாங்கன்னு தோணுது. ஆனா இந்நேரம் அவனுங்க எனக்கு போன் பண்ணிருக்கணும்ல. நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. மாமா, ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, காலன் சாமியே துர்காவை புரிஞ்சுக்க முடியல. அவ பண்றதெல்லாம் அமானுஷ்யமா இருக்கு. ஒருத்தி அமானுஷ்யமா பண்றான்னா அவ மனுஷியே இல்ல. அவ அவட்ட இல்ல அதுக்கும் மேலன்னு சொல்லி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னு சொல்லி அவரே ஒதுங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கூலிப்படையை அனுப்பி எப்படி துர்காவை கொல்ல முடியும்? எனக்கு என்னவோ இந்த கூலிப்படையை அனுப்பி கனகாவை காலி பண்ண முடியாது. கனகாவா? ஆமா, எல்லாரும் எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க? கனகா யாரு? ஐயோ, கனகாவா? அப்படியா சொன்ன? ஆமா, அது இந்த துர்கா இருக்கால, கனக துர்கா பூஜை, கனக துர்கா மந்திரம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாளா? அத கேட்டு கேட்டு துர்காங்கிறதுக்கு பதிலா கனகான்னு உளறிட்டம் போல இருக்கு. நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டேன், அதை விட்டுடுங்க. மாமா, நீங்க சொல்லுங்க. துர்காவை கூலிப்படைய வச்சு காலி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? காலன் சாமி கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்காக நாம சும்மா இருந்துட முடியுமா? இல்ல துர்கா தான் நம்மள சும்மா விடுவாளா? பின்ன கொடுக்க போனமே என்னாச்சு? ஒரு பக்கம் அந்த நந்தினி, ஒரு பக்கம் துர்கான்னு நம்மள டார்ச்சர் பண்றாங்க. துர்காவை எதுவும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அந்த நந்தினியாவது செத்து ஒழியட்டும்னு நினைச்சேன். அண்ணே, நந்தினி மேல துர்காவுக்கு தனி மரியாதை. நந்தினி கொண்டுனா துர்கா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்ல. ஏய், அத செக் பண்றதுக்காகத்தான் நந்தினி துர்காவை கூட்டிட்டு போனா.
எதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க பாக்குறேன்? எப்பவுமே துர்காவுக்கே சாதகமா நடக்கணுமா என்ன? நமக்கு சாதகமாவும் நடக்கலாம்ல. ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு நான் அவங்க 2 பேரையும் அழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது சக்சஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாமா, துர்காவும் நந்தினியும் செத்து ஒழிஞ்சாங்கன்னு நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பிரியா, சின்ன சேதாரம் கூட இல்லாம தங்க சிலை மாதிரி வந்து நிக்கிறா. பிரியா, எப்பவும் மாநாட்ட உங்க ரூம்ல தானே போடுவீங்க. இன்னைக்கு என்ன மொட்டை மாடிக்கு வந்திருக்கீங்க? ரூம் ரொம்ப புழுக்கமா இருக்கா? நீ எப்ப வந்த? இப்பதான். நந்தினி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்களா? அவங்க இங்க கொண்டு வந்து விடுறது. ஏன் நந்தினிக்கு என்னாச்சு? அது பெரிய கதை. அத சொல்லணும்னா ஆரம்பத்துல இருந்து சொல்லணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சின்னையா தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலா? நீ அங்க எதுக்கு போன? அதான் சொன்னனே, பெரிய கதை அது. அத சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் அல்வா வாங்கிட்டு வந்தேன். அத முதல்ல கொடுத்துடுறேன். ஏய், இப்ப எதுக்கு அல்வா குடுக்குற? சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அல்வாவை கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். நானும் சின்னையாவும் கார்ல வரும்போது ஒரு கடையில சூடா அல்வா கிண்டிட்டு இருந்தாங்க. அது பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. சின்னையாவ வண்டியை நிறுத்த சொல்லி நான் வாங்கிட்டேன். சாப்பிடுங்க பெரியா. அதெல்லாம் இருக்கட்டும். நந்தினி எதுக்காக உன்னை கூட்டிட்டு போனாங்க அத சொல்லு. ஓ, கதை சொல்லி முடிச்சிட்டு அல்வா கொடுக்கவா? சரி சொல்றேன். ஜீப்ல போறப்பவே நந்தினி மேடம் பிரியமா பேசிட்டு வந்தாங்க. செத்து போன திருட்டு பையனை பத்தி ஏதாவது சொல்லுவேன்னு மாத்தி மாத்தி கேட்டாங்க. நான் வார்த்தைய விடவே இல்லையே. அவன் திருடுதான் வந்தான்னு அது மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன பெரியா, நான் அப்படி சொன்னது சரிதானே? மட்டசேகர திருடதான் வந்தான். ஆனா நந்தினி மேடம் தான் அவன் திருடவே வரல, குலகார பையன் வேற இதுக்கோ தான் வந்திருக்கான்னு திரும்ப திரும்ப அதே சொல்லி கேட்டாங்க. ஒருவேளை அவன் உங்களை பார்க்க வந்தானான்னு தெரிஞ்சுக்க என்னையவே கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாங்க. என்கிட்ட எதுவும் வாங்க முடியலன்னதும் ரொம்ப சென்டிமெண்டலா பேசி உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்டாங்க. நானும் இதான் சமயம்னு எனக்கு வேண்டிய ஒரு விஷயத்த கேட்டேன். என்ன கேட்ட? பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் அக்காவையும் மாமாவையும் கொன்ன அந்த படுபாவை யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள தூக்குல தொங்க போடணும்னு சொன்னேன். அதுக்கு நந்தினி என்ன சொன்னாங்க? கண்டிப்பா உனக்கு இந்த உதவியை நான் செய்யறேன். கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு சரியான தண்டனைய வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அந்த கொலைகார பாவிங்கள வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பி அவங்கள கழித்திங்க வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கிறப்ப நடக்கட்டும்.
2 பேரும் ஜீப்ல போனீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? நானும் நந்தினி மேடமும் ஜீப்ல போயிட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து நந்தினி மேடம கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் மேடத்தை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அவங்க கால்ல விழாத குறையா கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டு கத்துன கதறின. அவங்க என்ன பண்ணாங்க? நான் அழறத பார்த்து மனசு பொறுக்க முடியாம அப்படியே நந்தினி மேடத்தை விட்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்களா? அவங்க நந்தினிய விட்டுட்டு போயிட்டாங்களா? பெரியயா, என்னமோ அந்த ஆளுங்கள நீங்க தான் அனுப்புன மாதிரி அப்படி ஃபீல் பண்ணி கேக்குறீங்க. இல்ல, விட்டுட்டு போயிட்டாங்களான்னு கேட்டேன். இப்படிதான் நந்தினி மேடமும் என்ன நம்பாம கேட்டாங்க. மேடம், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் மேடம். யாரோ உங்களை கூப்பிடுறாங்க, பேசிடுங்க பெரியய்யா. நான் கதைய அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ, நான் மாறி பேசுறேன் ஐயா.